டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சஞ்சு சேட்டன் எஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உண்மையிலுமே பாத்தீங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில எப்பயாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு தருணத்துல தான் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நீங்க நல்லா யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களை இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கும். இது நான் சொல்லல, எல்லாருமே சொல்றதுதான், ஆப்வியஸ்லி தெரியும். பட் ஆனா சஞ்சு சேட்டன் இருக்காரே, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். கிடைக்கிற வாய்ப்பு எதுலையுமே அவர் விளையாட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதை பத்தியும் பேச வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, ஆக்சுவலி நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ்டு. ஏன்னா கௌதம் கம்பீர் மேல இந்த ரெண்டு மேட்ச்லயுமே சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வந்தது. பிகாஸ் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு ரிஷப் பண்ட் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்கிறப்போ சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஓகே, சீரியஸ்லி நான் இல்ல, எல்லாருமே அதை தான் யோசிச்சிருப்போம். ஆனா கௌதம் கம்பீர் புதுசா ஒரு விஷயம் வித் சூரியகுமார் யாதவ் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ் ரிஷப் பண்ட் ஆடட்டும், பட் சஞ்சுவை ஓப்பனிங் இறக்கி பார்ப்போம் அப்படின்னு ஒரு மேட்ச் ஓப்பனிங் கில்லு வைஸ் கேப்டனா இருந்தாலும் அவரை டிராப் பண்ணிட்டு, அவருக்கு இன்ஜுரியோ இல்ல என்ன கர்மம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவரை டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு சஞ்சுவை ஓபன் பண்ண வச்சாங்க. அடுத்து இப்போ அந்த மேட்ச்ல டக் அவுட் ஆனாரு. ஓகே, அது 8 ஓவர் மேட்ச், டக்குன்னு அடிக்கணும், அதனால அவசரப்பட்டாரு. இப்படி என்ன காரணம் வேணாலும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இன்னொரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த தேர்ட் T20 அகைன் ஒரு வாய்ப்பு, ஒன் டவுன் பொசிஷன், அவருக்கு ஏத்த பொசிஷன் எல்லாமே ஓகே. ஆனா இங்கேயும் டக் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். எஸ், இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்காம அவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் என்ன பண்றது இதுக்கப்புறம் அவர் சொல்லுங்க. அந்த அடி அடிச்சுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லாம அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நீங்க யூஸ் பண்ணலன்னா சேட்டா அது ரொம்ப கஷ்டம் சேட்டா. எஸ், சீரியஸ்லி ட்விட்டர் ஃபுல்லா கிளிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. 2 நாளா ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கும் டக் அவுட் ஆன வரையும் ரிட்டையர் ஆயிரு அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. IPL புள்ளி அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் பத்தி போயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா சஞ்சு சாம்சனோட கேம் எப்பவுமே அவரோட மைண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 10 ரன் அடிச்சாலும் டீமுக்காக அடிக்கணும், போயிட்டு நின்றுட்டுலாம் இருக்க முடியாது, டக்குன்னு அடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அவர் ஆடுறாரு. எஸ், அது ஆனா எல்லா தடவையும் கரெக்ட் கிடையாது சேட்டா. ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ, வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர், அண்ட் இந்தியாவோட அடுத்த கேப்டனுங்கிற மாதிரிலாம் பேசப்பட்ட ஒரு பிளேயர் இருக்கிறப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு. ஓகே, இவ்வளோ வருஷம் 9-10 வருஷமா T20 அந்த இதுல இருந்து எப்படா அந்த வாய்ப்பு ஒழுங்கா கிடைக்கும் அப்படின்னா இப்பதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல போயிட்டு விளையாடாம இருக்கிறது அப்படிங்கிறது எஸ் சீரியஸ்லி இப்போ அடுத்த சீரீஸுக்கு எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இப்போ இன்னொரு சைடு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், லைக் ராஜஸ்தானில் இன்னொரு விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருப்பார், அந்த சின்ன பையன், அவர் வேற பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவரை எமர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் துருவ் ஜுரல் ரொம்ப சின்ன பையன். ஓகே, அந்த பையனை எமர்ஜ் பண்ணணும்ட்டு அந்த பையனுக்கும் இந்தியன் டீமில் எல்லா ஃபார்மேட்லையும் வாய்ப்பு கொடுக்கலான்னு வேற போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு T20 சீரீஸ் கொடுத்தும் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த பையனை ட்ரை பண்ணலாம் செகண்ட் விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ணிருக்காரு. அந்த பையன் சின்ன பையன், அந்த பையன் குரூம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா சேட்டாக்கு டாட்டா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னன்னா ஆப்வியஸ்லி இது நான் தான் சொல்கிறேன்ல, பண்ணணுங்க, விளையாண்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்தியன் டீமில் இப்போலாம் ஒரு வாய்ப்பு, ஏன்னா இந்தியா மாதிரி நல்ல கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற நாடு எங்கேயுமே கிடையாது. IPLனு ஒரு சீசன் நடந்து முடிஞ்சிட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 பிளேயர் நல்ல பிளேயராக இந்தியா ஆடலாங்கிற டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, டொமஸ்டிக்கில் ப்ரூவ் பண்ணவங்க இருக்காங்க. IPL இப்படி ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வரப்போ என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டும் சொல்லுங்கள்? ஒரு 15 பிளேயர் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிறப்போ எல்லாரும் 2 வாய்ப்பு 3 வாய்ப்பு தான் கொடுத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இஷான் கிஷன் மாதிரி ஒரு பேட்டருக்கு இந்தியன் டீம்லயே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகுது. ருத்ராஜ் மாதிரி ஒரு பேட்டருக்கு இந்தியன் டீம்லயே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகுது. அப்படின்னா அந்த வாய்ப்புக்காக எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு நீங்க நினைச்சு பாருங்க. அது கிடைக்கிறப்போ விட்டுட்டாரு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இவர் IPL ஆடிக்கிட்டே தான் இருக்காரு, IPL சூப்பரா ஆடுறாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஈவன் இன்டர்நேஷனலும் நல்லா ஆடுற பிளேயர் தான். சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ODIல, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா சஞ்சு சாம்சனை ட்ரீட் பண்றதே வேற மாதிரி தான் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், ODI இயரா இருந்தா அவருக்கு T20ல வாய்ப்பு கொடுப்பாங்க, T20 இயரா இருந்தா அவருக்கு ODIல வாய்ப்பு கொடுப்பாங்க, பேக்கப்புக்கு எடுத்தா விளையாட வைக்க மாட்டாங்க. இது மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனும் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இப்படி கிடைக்கிற வாய்ப்பை இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா அது என்ன மாதிரி கரெக்டான இதுல போய் சேரும் அப்படின்னு தெரியல. எஸ், அவர் வேணும்னு பண்ணல, அது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிளேயரா உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஹோப்ஃபுல்லி இன்னொரு சீரீஸுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த சீரீஸ்ல அவர் நல்லா பண்ணணும்
அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையாகவும் இருக்குது. மேபி உங்களோட ஆசை அண்ட் கருத்தும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேட்டனுக்கு டாட்டன் காமிக்காமல் இருந்தால் சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து சஞ்சு சாம்சன் கண்டினியூஸாக 2 டக்கன் ஆனது பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.